இன்றைய ஆன்மீக தகவல். தமிழகம் வேதம் நிறைந்த தமிழ்நாடுன்னு பாடினார் பாரதியார். அற்புதமான ஒரு நாடு நம்ம தமிழ்நாடு. பாரத தேசமே அற்புதமான தேசம். அதிலே தமிழகம் அற்புதமான ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமியிலே எத்தனையோ ஆலயங்கள் மறைந்து கிடக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை பற்றி தான் இப்போது நான் சொல்ல இருக்கின்றேன். இந்த ஆலயத்தை பற்றி விரிவாக பின்பு ஒரு நிகழ்ச்சியிலே தருகின்றேன். சுருக்கமாக அந்த ஆலயத்தை பற்றின தகவல்களை சொல்கின்றேன். சென்று வழிபட்டு வாருங்கள். திருவாரூர் அருகிலே சேஷமலை என்கின்ற அற்புதமான கிராமம் இருக்கின்றது. இயற்கை எழில் சூழ்ந்த அற்புதமான கிராமம். இந்த கிராமத்திலே கரும்பையனார் கோவில் இருக்கின்றது. கரும்பையனார் இந்த ஐயனாருக்கு கரும்பு வியாபாரிக்கு காட்சி தந்தார். அதனால் இந்த ஐயனாருக்கு கரும்பையனார் என்று திருப்பெயர் உண்டு. இந்த கரும்பையனார் கோவிலுக்கு பிள்ளை பாக்கியம் தாமதமாகின்ற தம்பதிகள் சென்று வந்தால் அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். வைகாசி மாதத்திலே இந்த கரும்பையனார் ஆலயத்திலே பிரம்மோற்சவம் போன்று நடைபெறும். வைகாசி விசாகத்தன்று மிகவும் சிறப்பான முறையிலே அங்கு திருவிழா நடைபெறும். அந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு வந்தால் அடுத்த வருடத்திற்குள் உங்களுக்கு பிள்ளை பேறு உண்டாகும். இது நிச்சயம். ஆகவே திருவாரூருக்கு அருகிலே இருக்கின்ற சேஷமலை கிராமத்துக்கு சென்று கரும்பையனாரை வழிபட்டு பிள்ளை வரம் பெறுவோம். இந்த ஆலயத்துக்கு சிறப்பு என்னவென்றால் மிகவும் சிறிய ஆலயம்தான் இந்த ஆலயம். ஆனால் இந்த ஆலயத்துக்கான மகத்துவம் மிகவும் பெரிதானது. ஆகவே பிள்ளை வரம் அருளுகின்ற இந்த கரும்பையனாரை எல்லோரும் தரிசித்து பிள்ளை வரம் பெற்று மழலை செல்வம் பெறுவோம். இந்த ஆலயத்தை பற்றின விரிவான தகவல்களை வேறொரு நிகழ்ச்சியிலே நான் தருகின்றேன். திருவாரூருக்கு அருகில் இருக்கின்றது சேஷமலை கிராமம். இந்த கிராமத்திலே வீட்டிருக்கின்ற கரும்பையனாரை தரிசித்து பிள்ளை வரத்துக்காக காத்திருக்கின்ற தம்பதிகள் இந்த கரும்பையனாரை தரிசித்து பிள்ளை வரம் பெறுங்கள். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.